அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மே மாத ராசி பலன்கள், அதில் மீன ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மீனராசியுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, ராசியில் புதன், ராகு, செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், கலஸ்தரஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சனி என கிரகநிலையில் உள்ளன. கிரக மாற்றம் 1/5/2024 அன்று குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 7/5/2024 அன்று புதன் பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 24/5/2024 அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். மீனராசியுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கும்பொழுது, எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அத்தனையும் முறியடித்து வாழ்வில் வெற்றி பெறும் ஆற்றலுடைய மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் எதிலும் நன்மையை நடக்கும். எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது. திடீர் பணத்தேவை உண்டாகலாம். சூரியன் சஞ்சாரத்தினால வெளியூரிலிருந்து வரும் கடிதங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியெலாம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்கள் பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலம் அனுகூலம் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படும். குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் கவனம் தேவை. கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு எதிலும் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் வந்து குவியும். பொருள்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. அரசியல் துறையினருக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பது நன்மை தரும். வேலைகளை கவனமுடன் செய்வது நல்லது. எதிலும் நிதானம் தேவை. மாணவர்களுக்கு ஆசிரியர் ஆதரவு கிடைச்சாலும் கவனமாக பழகுவது நல்லது. கல்வியில் ஏற்பட்ட தடையெல்லாம் நீங்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது புரட்டாதி 4ஆம் பாதம். இந்த மாதம் விருந்தினர்கள் வருகையும் அதனால் செலவும் உண்டாகலாம். வழக்குகளை தள்ளி போடுவதும் பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது. நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தவங்க பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. வீண் அலைச்சலும் செலவும் உண்டாகலாம். கவனமாக இருக்கணும். குடும்பத்துக்கு இருந்த குழப்பங்கள்லாம் இனிமேல் நீங்கள் போகுதுங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உத்திரட்டாதி. இந்த மாதம் வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ள நேரிடும். சிலருக்கு திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும். பிள்ளைகளால் நன்மை கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க. பணவரவை சேமிப்பீங்க. மற்றவங்களிடம் பேசும்பொழுது கவனமாக பேசுவது நல்லது. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ரேவதி. இந்த மாதம் வீண் பழி உண்டாகலாம். வேலைகளில் எதிர்பாராத சிக்கலை சந்திக்க வேண்டியது இருக்கலாம். உத்தியோகஸ்தர்கள் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும். கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செலவுகள் கூட, பொறுப்புகள் அதிகரிக்கும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பரிகாரம். வியாழக்கிழமை அன்று வீரபத்திர சுவாமியை வழிபட்டோம்னா எதிர்ப்புகள் அகலும். மனதில் தைரியம் உண்டாகும். சந்திராசிரம தினங்கள் 21, 22. அதிர்ஷ்டமான தினங்கள் 13, 14, 15. இதுவரைக்கும் நாம் பார்த்தது மே மாத ராசி பலன்களில் மீன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.